பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை, எருசலேம் ஜனங்களை பார்த்து சொல்றார், எருசலேமே எருசலேமே என்று எருசலேமை பார்த்து ஆண்டவர் ஆகிய கர்த்தர் பேசுகிறார். எருசலேமே எருசலேமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, கோழி எப்படி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுகிறதோ, கோழி எப்படி குஞ்சுகளை பத்திரமாய் பாதுகாக்கிறதோ, கோழி எப்படி தன் குஞ்சுகள் மீது அதிக கவனம் செலுத்துகிறதோ, அதே போல ஆண்டவரும் ஒரு தாய் கோழியை போல செட்டைகளின் கீழே தன் குஞ்சுகளை பத்திரப்படுத்துகிற ஒரு தாய் கோழியை போல ஆண்டவரும் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, விசுவாசிகளாகிய நம்ம எல்லாம் அவருடைய செட்டைகளின் நிழல்ல மறைக்க விரும்புகிறார். இஸ்ரவேலின் தேவனை இந்த கோழியோட, இஸ்ரவேலின் தேவனை ஒரு கழுகோட, அப்படியெல்லாம் வேதத்தில் வர்ணிச்சு பேசி இருக்காங்க. நம்ம ஆண்டவரை சொல்ற வேளையில போவாஸ் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாக வருகிற தேவனுடைய பிள்ளைகள். ஆம், தேவ ஜனங்களே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, பாருங்க, ஆண்டவர் அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆம், அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே சுகம் இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே நன்மை இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே விடுதலை இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பு இருக்கும். ஆம், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவருடைய செட்டையின் நிழலிலே நம்மை மறைக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய செட்டைகளின் நிழலில் நீங்கள் இருக்கும்போது அவராலே மறைத்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். பகலில் பறக்கும் அம்புக்கும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், கோழி குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற விதமாய் நான் கூட்டி சேர்க்க ஆசையா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. நாம் அப்படி இருக்க மாட்டோம். நமக்கு ஒரு மனது இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை விட்டு எங்கே போவோம்? உம்மோடு தான் இருப்போம், உம்மோடு தான் வாழ்வோம். தீர்க்கதரிசிகளை கனப்படுத்துகிறோம், ஊழியக்காரர்களை மதிக்கிறோம். தேவனுடைய மனிதர்களை நாங்கள் ஒருபோதும் கனவீனப்படுத்த விரும்பவில்லை. அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும் ராஜா என்று ஆண்டவர் கரங்களில் கொடுத்து ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நேரத்துக்காகவும் இந்த வேலைக்காகவும் உம்மை நாங்கள் துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். சுவாமியுடைய கரங்களில் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உதவி செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை வைத்துக் கொள்ளும். உம்முடைய செட்டை நிழலே தஞ்சமாயிருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் ஒரு இனிமையான நாளாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.